வணக்கம் நண்பர்களே. புதுமுக இயக்குனரான தமிழரசன் பச்சைமுத்துவின் இயக்கத்தில் சோன் ரோல்டனின் இசையில் அட்டகத்தி தினேஷ் மற்றும் ஹரிஸ் கல்யாண் நடிப்பில் வரவுள்ள லப்பர் பந்து திரைப்பட ட்ரெய்லர் கண்ணோட்டம் பார்க்க உள்ளோம். இது சினிமா காதலனின் சினிமா பார்வை. அட்டகத்தி திரைப்படத்தில் யதார்த்தமான நடிப்பினை காட்டி சினிமாவில் நுழைந்ததால் அட்டகத்தி தினேஷாக மாறிய தினேஷும் இளம் நடிகர்களில் கவனத்தை ஈர்த்துள்ள ஹரிஸ் கல்யாணின் இணைவுமே லப்பர் பந்து திரைப்படத்துக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பை உருவாக்கியுள்ளது. கிரிக்கெட்டை மையம் கொண்டு வரும் திரைப்படங்களில் தமிழ் சினிமாவில் முதலுக்கு மோசமில்லாத வெற்றியடையும். ஏனென்றால் எம் வாழ்வியலில் கிரிக்கெட் எப்போதும் இரண்டரை கலந்து நிற்கும். அதிலும் டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாடாத ஆட்களே இருக்க முடியாது. எனவே எம்முடன் பெண்ணை பிடைந்த வாழ்க்கை நடைமுறைகளை திரைப்படமாக வரும்போது நாமும் சேர்ந்து அக்கதையுடன் பயணிப்போம். எமக்கு நடந்த பல அம்சங்களும் அதில் உள்ளடங்கி இருப்பதால் இலகுவாக எம்மையும் இணைத்துக் கொள்வோம். சென்னை 6,28,000 தொடக்கம் ப்ளூ ஸ்டார் வரை கிரிக்கெட் மையம் கொண்ட கதைகள் வெற்றியடைந்ததற்கான காரணமும் அதுதான். லப்பர் பந்து திரைப்படமும் கிரிக்கெட்டை மையமாக கொண்டே கதை எடுக்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகரான அட்டகத்தி தினேஷ் வணிக ரீதியான வெற்றிப்படம் ஒன்று தேவையான சூழ்நிலையில் இருக்க, ஹரிஸ் கல்யாணின் இறுதிப்படமான பார்க்கின் சிறந்த வரவேற்பை பெற்றதனால் அவ்வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றார். ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே கிரிக்கெட் விளையாடும் அனைவரும் செய்யும் அதே வேலையை அட்டகத்தி தினேஷும் செய்து இருப்பார். ஆர்டிஸ்ட் பூமாலையாக தோன்றும் தினேஷ் வேலைக்கு செல்லாது கிரிக்கெட் விளையாட சென்று வீட்டில் மாட்டிக்கொள்வது போன்ற யதார்த்தமான சீனுடன் கிராமத்து அலைகளுடன் ஆரம்பமாகின்றது இந்த கிரிக்கெட் ஆட்டம். ட்ரெய்லரை கொண்டு கதையை நோக்கினால் கதை மிக எளிதானது. கிரிக்கெட் வீரர்கள் இருவரின் ஈகோவை அடிப்படையாக கொண்டதாகவே அமைந்துள்ளது. சிறந்த ஆட்டக்காரனான தினேஷுக்கும் இன்னொரு அணியில் சிறந்த ஆட்டக்காரனான ஹரிஸ் கல்யாணுக்கும் இடையில் உள்ள ஒரு சிறு பிரச்சனை கிரிக்கெட் ஆட்டத்தில் வெளிப்பட அது சண்டையாக மாறுகின்றது. இச்சண்டையில் ஹரிஸ் கல்யாண் தினேஷை அடித்து விடுகின்றார். இதன் பின்னர் தான் தெரிய வருகின்றது தினேஷின் மகளைத்தான் ஹரிஸ் கல்யாண் காதலிக்கிறார் என்று. இதற்கு பின்னராக தினேஷ் ஹரிஸ் கல்யாணின் ஈகோ பிரச்சனை, இரண்டு அணிகளுக்கும் இடையிலான கிரிக்கெட், ஹரிஸ் கல்யாண் மற்றும் தினேஷ் மகளின் காதல் பிரச்சனை என திரைப்படம் அமைய உள்ளது. ஷோன் ரோல்டனின் இசை கிராமத்துடன் அப்படியே பொருந்தி போகின்றது. குட் நைட் திரைப்படத்தின் வெற்றிக்கு பக்கபலமாக இருந்ததை போன்று லப்பர் பந்திலும் தனது இசையால் வசீகரம் செய்கின்றார். அட்டகத்தி தினேஷ் எப்போதும் கதாபாத்திரமாகவே வாழ்பவர். லப்பர் பந்து திரைப்படத்திலும் ஆர்டிஸ்ட் பூமாலையாகவே தென்பட தொடங்கி இருந்தார். கெத்தாக மாறும்போது உண்மையாகவே கெத்தா தான் இருந்தார். ஹரிஸ் கல்யாண் முக்கோபம் கொண்ட இளைஞனாக தனது பார்வையை வெளிப்படுத்த அறிமுக இயக்குனரான தமிழரசன் பச்சைமுத்து எடுத்துக்கொண்ட கதைக்களமும் கிராமத்து அழகிகளும் இணைய கிரிக்கெட்டை மையமாக கொண்ட கதையில் திரைக்கதை மாத்திரம் என்கேஜ்மெண்டாக இருக்கும் போது செப்டம்பர் 20 ஒரு வெற்றி படமாக அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை.